எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி சிஸ்டர்ஸ் கிச்சனில் இன்றைக்கி பஞ்சாபி தாலி வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 3 பருப்பு எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு, சிறுபருப்பு, துவரம்பருப்பு 3த்தையும் ஈக்குவலாக எடுத்துட்டேங்க. ஒரு பச்சை மிளகாய், ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் நெய். இது தாங்க இதுக்கு தேவை. பருப்பு நெய் வச்சிடலாம். பஞ்சாபி தாலிக்கு ஹைலைட் பருப்பு தான். சூப்பராக இருக்கும் அந்த 3 பருப்பு சேர்த்து செய்யும்போது. இப்போ அது வச்சாச்சுங்க. ஒரு 10 நிமிஷம் பருப்பை கழுவிட்டு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு 4 விசில் விட்டு அப்படியே இன்னொரு ஸ்டவ்வில் வச்சுட்டேங்க. அப்புறம் பாஸ்மதி அரிசி நம்ம வடிக்க போகிறோம். நம்ம ஒலை வச்சுட்டு தான் பாஸ்மதி அரிசி கழுவணும். ஏன்னா ரொம்ப ஊறக்கூடாது பாஸ்மதி அரிசி. நல்லா 4 தடவை கழுவிட்டு ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு ஒலை வச்சுட்டு ஊற வைங்க. அந்த நேரம் போதும் அதுக்கு. இப்போ அது ஒரு பக்கம் இருக்கட்டங்க. இப்போ ஃபுல்கா சப்பாத்திக்கு மாவு பசைஞ்சிக்கலாம். இப்போ நான் வீட்டில் அரைக்கிற கோதுமை மாவு தாங்க எடுத்துருக்கேன். நான் வீட்டில் அரைக்கிற மாவில் முழு பச்சை பருப்பு, மூக்கடலை, வெள்ளை மூக்கடலை, இது 100 கிராம், அது 100 கிராம், 3 கிலோ கோதுமைக்கு போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதை தான் நான் எடுத்துருக்கேங்க. நான் மைதா மாவோ வேறு கடையில் மாவோ எதுவும் வாங்க மாட்டேன். வீட்டில் தாங்க நான் அரைப்பேன். இப்போ அதை நல்லா பிசைஞ்சிக்கிட்டேன். வெறும் தண்ணி, சால்ட்டு, அவ்வளோதாங்க. எண்ணெய், நெய் எதுவுமே சேர்க்கலை. பிசைஞ்சு அப்படியே ஊற வச்சுட்டேங்க. இப்போ இது வீட்டில் பறித்த கீரைங்க. 3 வித கீரை. பொன்னாங்கண்ணி கீரை, அதாவது பசலைக்கீரைங்க. இது பசலைக்கீரை நல்ல வெத்தலை மாதிரி இருக்கும். அப்புறம் பருப்பு கீரை 3த்தையும் கொஞ்சம் அலசி வச்சுருக்கேன் பொரியலுக்குங்க. இப்போ பாஸ்மதி அரிசி வெந்துடுச்சிங்க. வடிச்சிடலாம். இப்போ வடித்து விட்டுட்டேன். இப்போ பருப்பு வெந்துருச்சு. வெறும் உப்பு போட்டு எடுக்க வேண்டியதான். அவ்வளோதான். பருப்பு ஓவர் ஆயிடுச்சிங்க. பாஸ்மதி அரிசியும் வடித்தாச்சு. இப்போ அடுத்தது கீரை பொரியல் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகா, 2 பூண்டு தட்டி போட்டு, வெங்காயம், கடுகு, உளுத்தம் பருப்புங்க. அவ்வளோதான். சால்ட்டு. கீரை பொடியாக அரிஞ்சு கட் பண்ணிட்டேன். இப்போ அதை பொரியல் பண்ணியாச்சுங்க. அது டக்குன்னு வெந்துடும். நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்துருச்சு கீரை. இப்போ அதை சாதாரணமாக நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி தான் கீரை. இதுக்கு ஒன்றும் பெருசாக செய்யலைங்க. என் ஸ்டைலில் நான் பண்ணேங்க பஞ்சாபி தாலி. நம்ம ஊர் மாதிரி பண்ணேன். ஏன்னா அவங்கள மாதிரி பண்ண தெரியாது. அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியாது. எங்கள் வீட்டு பக்கத்தில் ராஜஸ்தான் ஒரு சிஸ்டர் இருந்தாங்க. ஆனால் இப்போ இல்லை. நான் எங்கே கேட்டு செஞ்சிட போகிறேன்னு அவங்க ராஜஸ்தானுக்கே போயிட்டாங்க போல். இப்போ அடுத்தது கேரட்டு குடமிளகா கிரேவி பண்ணிக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/4 ஸ்பூனு, நெய் 1 ஸ்பூனு, எண்ணெய் 2 ஸ்பூன் போட்டு ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சீரகத்தை போட்டுருங்க. அது கொஞ்சம் செவந்த உடனே வெங்காயம் போட்டுருங்க. அது கொஞ்ச நேரம் 1 செகண்டு கிளறிட்டு அதுக்கப்புறம் கேரட்டை சின்னதும் இல்லாமல் பெருசும் இல்லாமல் கட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த வெங்காயத்தோடையே போட்டு வதக்கிக்கோங்க. தக்காளியும் காஞ்ச மிளகாவும் அரைச்சி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு காரம் சேர்த்துக்கோங்க. நான் 3 காஞ்ச மிளகா, 1 தக்காளி எடுத்து அரைச்சிட்டேன். இப்போ குடமிளகாய் இதில் போட்டு வதக்கி மூடி வச்சுட்டேங்க. ஏன்னா கேரட்டெல்லாம் நல்லா வேகணும். ஒரு 3/4 பாகம் வேகணும். ஏன்னா ரொம்ப அழியெல்லாம் வேகக்கூடாது. இதுக்கு அப்படி தான் இருக்கும். அவங்க அப்படி தான் செஞ்சுருந்தாங்க. நான் சாப்பிட்ருக்கேன். இப்போ அடுத்தது தக்காளி அரைச்ச பார்த்திங்களா, அதை சேர்த்துலாம். இதை நல்லா மூடி வதக்கிட்டு தக்காளி அரைச்சதை சேர்த்துக்கலாம். ஏன்னா எனக்கு ஞாபகம் இல்லைங்க. அவங்க சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் இப்போ இல்லை. ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நானே என் ஸ்டைலில் பண்ணேன். அவ்வளோதான். இது பஞ்சாபி தாலி மாதிரியே செஞ்சேன்னு நான் சொல்ல மாட்டேன். இப்போ ஃபுல்கா செஞ்சுக்கலாங்க. இப்போ தோசைக்கல் போட்டு லேசாக எண்ணெய் தடவணும். எண்ணெய்லாம் சுத்தமாக இந்த சப்பாத்திக்கு தடவக்கூடாது. ஃபுல்காவுக்கு தடவே கூடாது. இப்போ தோசைக்கல் மட்டும் நம்ம ஒட்டிக்க போகுது அப்படின்றதுக்காக லேசாக எண்ணெய் தடவிட்டேங்க. இப்போ இந்த சப்பாத்தியை நல்லா 2 பக்கம் திருப்பி போடணுங்க. லேசாக பபுள்ஸ் அந்த மஞ்சள் கலரில் வருங்க. திருப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த தோசைக்கல்ல எடுத்துடணும். ஒரு சிமிட்டா மாதிரி வச்சுக்கோங்க. அதை டைரெக்டாக ஸ்டவ்வில் இதை அப்படியே வச்சு எடுத்துடணுங்க. அதுக்கப்புறம் நெய் தடவிடணும். ஒன்று மேலே ஒன்று நெய் தடவிட்டே இருந்தால் அப்படியே 2 பக்கமும் நெய் ஊறி ரொம்ப சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக சாஃப்டாக இருக்கும். எப்படி புஷ்ஷுன்னு வருது பார்த்திங்களா? அப்படியே பூரி மாதிரி வரும் பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுக்கு எண்ணெய்லாம் கிடையாது. நெய் லேசாக தடவி சாப்பிட்லாம். ஒன்றும் அந்த எதுவுமே பண்ணாது. ஒரு நாளைக்கு நல்லா காய், கீரை, ஃபுல்கா, ரைஸு இதெல்லாம் நம்ம சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். எங்கள் குடும்பத்துக்கே பிடிச்ச சாப்பாடு இந்த பஞ்சாபி தாலி தாங்க. அது என் ஸ்டைலில் நான் பண்ணேங்க. அவங்க இன்னும் நல்லா பண்ணி டேஸ்ட்டாக செய்வாங்க. அது எப்படி செய்வாங்கன்னு எனக்கு தெரியாது. நம்ம ஸ்டைலில் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோம். டெய்லி கூட்டு குழம்பு, காரக்குழம்பு, கீரையாக இருக்கே, கொஞ்சம் மாற்றி பண்ணுவோன்னு பண்ணேன். நான் பண்ணுற அலம்பலெல்லாம்
அப்படியே ஸ்டவ் வந்துச்சு. அப்படியே பயந்துட்டேன், நான் ரொம்ப பயந்துட்டேன் நான். அதுக்கப்புறம் அப்படியே பரவாயில்ல சரின்ட்டு அதை எடுத்து மாட்ட முடியல. அதை எப்படியோ மாட்டி எப்படியோ சப்பாத்தி ஒரு வழியாக செஞ்சுட்டேன். கரெக்டாக செஞ்சுனே வந்தேன். ஏதாவது ஒன்று நடந்துடும், எண்ணெய் ஊற்றிக்கும், இல்லைனா ஏதாவது ஒன்று நடந்துடும். இந்த ஸ்டவ் வந்து தனியாக வந்துடுச்சு பர்னரு. இப்போ பாருங்கள், நெய்யெல்லாம் தடவிட்டு ஒன்று மேலே ஒன்று மட்டும்தான் 2 பக்கம் தடவணும், மீதியெல்லாம் ஒன்று மேலே ஒன்று தடவணும். இது மட்டும் நான் கரெக்டாக பண்ணிட்டேன். அந்த சிஸ்டர் மாதிரியே பண்ணிட்டேன். அவங்க இப்படி தான் பண்ணுவாங்க. ஆனால் என்னென்னா சப்பாத்தி மாவில் அவங்க நெய் கலந்து பிசைவாங்க. நான் அதெல்லாம் செய்யலைங்க. ஏன்னா ரொம்ப நெய் போட்டாலும் ஓவராக நெஞ்சிலே இருக்க மாதிரி இருக்கும், செரிக்காது எனக்கு. அதனால் நான் இப்படி தடவிட்டேன். பார்த்தா பசங்க, எங்கள் அக்கா யாரும் இதை விடலை. எல்லாமே ரொம்ப இஷ்டமாக சூப்பராக சாப்பிட்டோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். இன்றைக்கி வந்து எங்களுக்கு பிடிச்ச சமையல். ஹோட்டலில் ஆர்டர் பண்ணாலும் வாங்க, இது வந்து வாங்கினாலும் வந்து போய் சாப்பிட்டாலும் இதுதான் நாங்கள் ரொம்ப ஸ்பெஷலாக சாப்பிடுவோம். இது எங்களுக்கு ஸ்பெஷல் ஃபுட்டு. ரொம்ப சூப்பராக இருந்தது. எப்படி பொங்குது பார்த்தீங்களா? நான் வெறும் எதுவுமே ஊற்றி பிசையலைங்க. வெறும் தண்ணி உப்பு தான் போட்டு பிசைஞ்சு மாவை அப்படியே ஊற வச்சு அவ்வளோ சூப்பராக இருந்தது. இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. கேரட்டு வெந்துருச்சு. 3 ஸ்டவ்வை வச்சு அழகாக செஞ்சிட்டேன். சிலிண்டர் இல்லாத டைமில் இத்தனை சமையலான்னு என்னை கேட்டுறாதீங்க. சிலிண்டர் இருந்ததால் செஞ்சேங்க. இல்லைன்னா அவ்வளோதான், நான் எதுவுமே செய்ய முடியாது. எங்கள் அக்கா ஒரு சிலிண்டர் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன்றாங்க. அந்த தைரியத்தில் தான் செஞ்சேன். அவங்க போன மாதமே புக் பண்ணி வாங்கிட்டாங்க. நான் தான் வாங்கவே இல்லை. என்றைக்கு நிற்க போகுது தெரியல. அதுக்குள்ளே கேஸ் கடவுளேன்னு வந்துடணுன்னு டெய்லி முருகரை கும்பிட்டுட்டே இருக்கேன். டெய்லி நான் சாமியை நினச்சிக்கிட்டே இருக்கேன். இப்போ சாமிக்கு ஃபஸ்ட்டு வச்சுட்டேங்க. ஏன்னா கேஸ்லாம் வரணும் இல்லைங்களா? தினமும் சாமிக்கு வேண்டி வேண்டி வைப்பேன். இன்றைக்கி ஸ்பெஷலாக வச்சேன். ஏன்னா கேஸ் வந்துடணும், இத்தனை சமையல் பண்ணுறமேன்னு. ரொம்ப சூப்பராக இருந்து, ரொம்ப பிடிச்ச சமையல். ஹாப்பி ஹாப்பி ஹாப்பி.